2ஆம் தேதிக்கான வீடியோவை பார்க்கலாம். இந்த 2ஆம் தேதி தான் வந்து பிசி 45ன்ற நம்பரு கெஸ்ஸிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எப்படி அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க. இந்த 75 இந்த 75க்கு 2 நாள் விட்டு பாருங்கள் 54, உடனே ஒரு நாள் விட்டு பாருங்கள் 57. ஸோ இந்த 75 இங்கே 57ன்னு வரும்போது ஒரு நாள் மறுநாளே நமக்கு இந்த 45 அப்படின்னு அடிச்சிருக்கணும். ஓகேங்களா, 45 அப்படின்னு அடிச்சிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு தான் இந்த 54 45 அப்படின்னு திருப்பி அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எப்படி இந்த 57 வரும்போது நமக்கு இந்த 54க்கு இங்கே இந்த இந்த 5க்கு 8 வச்சு அடிக்கும்போது அடுத்து வந்து இந்த 75 என்ன வரும்போது இந்த 2ன்ற நம்பருக்கு 9ன்னு வச்சு 945ன்னு ஒரு நம்பரு கெஸ்ஸிங் எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே 245ன்னே வந்து போச்சு. இந்த 2ன்ற நம்பரை வச்சு அப்படியே நமக்கு 245 அப்படின்ற நம்பரே வந்துச்சு. ஆனால் பிசி 45ன்ற நம்பர் நம்ம ஃபாலோ வச்சுருந்தோம். எப்படின்னா இந்த 245 இங்கே 745 ஒரு 445 வரும். அது வந்து 9445 அப்படின்னு ஒரு 4 நம்பரை வந்து சேர்த்து ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 45ன்னு வந்துருச்சு, 445 வரல. ஆனால் வந்து 445 வரத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பீபோர்ட் 4ன்ற நம்பரை வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு பீபோர்ட் 4 போன மாதத்துல 48. ஓகேங்களா, இப்போ அதுக்கு வந்து நமக்கு 45 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 58க்கு 55ன்ற நம்பரு வரணும். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள் 45 85. ஓகேங்களா, 45 85. இங்கே பார்த்தீங்கன்னா 48 58. புரியுதா பார்த்துங்க. 45ன்ற நம்பருக்கு இங்கே 48 அப்படின்னு வைக்கும்போது இந்த 85 58ன்னு திரும்பி வருது. ஓகேவா, இப்போ அடுத்து இந்த 45 48 திரும்பவும் அதே 45 அப்படின்னு வரும்போது இந்த 85 இந்த 58க்கு நமக்கு 55 அப்படின்னு அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 88 அப்படின்னு அடிக்கணும். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து 55ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 85 58 திரும்ப வந்து ஏதாவது ஒரு நம்பரு 8க்கு 5 இல்லை 5க்கு 8 வச்சு 55 88 அப்படின்ற நம்பர் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வந்து 55ன்ற நம்பர் வைப்போம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு தான் இங்கே 48க்கு 45ன்னு இங்கே வந்திருக்கு. அப்போ சி போர்டு 8க்கு 8 நிறுத்தின மாதிரி இங்கே 5க்கு 5 நிறுத்தி இந்த 4க்கு இருக்கிற 5 அப்படியே நிறுத்தினா நமக்கு 55 அப்படின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 45க்கு 85 48க்கு 58னா திரும்பவும் 48க்கு 58 85 பிசி வந்துடணும். ஓகேங்களா, இப்படி தான் வரணும். கரெக்டாக பார்த்துங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 45 இந்த 45 கீழே 2. ஓகேங்களா, புரியுதா பாருங்கள். நம்ம எப்பவுமே ரெகுலராக எடுக்கிற மெத்தேடு 45 கீழே 2. அப்போ 45க்கு 2 இங்கே 245 அப்படின்னு அடிச்சிட்டா பிசி 85 நமக்கு அப்படியே வந்து வரணும். பிசி 58 85 இந்த 3 ஏ போர்டில் நிற்கணும். அப்போ நமக்கு 385ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்கணும். ஓகேங்களா, 385 இல்லை 358. ஓகேங்களா, ஏன்னா 2 கீழே 3 நின்ன மாதிரியே அதே மாதிரி இங்கே 3 கீழே இங்கே 2, அதாவது 3 கீழே 2 வந்த மாதிரி இங்கே 2 கீழே 3 வந்துச்சுன்னா நமக்கு 385 டைரெக்டாக அடிக்கணும். ஓகேங்களா, அதனால் பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மெத்தட் தான் வந்துச்சு அப்படின்னா 385 358 அப்படி தான் வரணும். ஓகேங்களா, இல்லைனா பிசி 55 88 அந்த மெத்தடில் தான் வரணும். ஓகேங்களா, பாருங்கள். அடுத்து பார்த்துங்க, இங்கே பாருங்கள் இந்த 47. ஸோ இந்த 47க்கு நமக்கு 74 அப்படின்னு வந்தது. இங்கே 74. அது கீழே பாருங்கள் இங்கே வந்து 347க்கு டைரெக்டாக 374ன்னு வந்துடுச்சு. இந்த 745க்கு நமக்கு 745ன்னு வராமல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 245 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அது கீழே பாருங்கள் 0, அதாவது 561. அதுக்கு வந்து 7ன்ற நம்பருக்கு 1 வந்து டைரெக்டாக வச்சுட்டாங்க, 1 வந்து ஆப்போசிட்டு வந்துடுச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து 1 ப்ளஸ் பண்ணி வரணும், அப்படி இல்லைன்னா 1 மைனஸ் பண்ணி வரணும். ஓகேங்களா, அதனால் மைனஸோ ப்ளஸ்ஸோ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டாகவே பண்ணிவிட்டு இந்த 561க்கு 061 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணுங்கள். 061 இல்லை 461 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 061 இல்லை 461
பாருங்கள், உங்களுக்கு பிசி 61 மட்டும் தனியாக வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஏவோட உங்களுக்கு வேறு எதனா வந்துச்சா கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். அதில் 861 வைக்கலாம். 5க்கு 8 வச்சு 861மே வைக்கலாம். அதனால் பாருங்கள், பிசி 61 தனியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சி போர்டு 4, இப்போ பி போர்டு 4 வச்சு பார்த்தோம். இந்த இடம் வந்து ஒரு நம்பரை அப்படியே டைரெக்டாக வச்சு ஒரு நம்பரு ஆப்போசிட் வச்சு பிசியை டைரெக்டாக வச்சு தான் பார்த்தோம். இப்போ இங்கே இதில் எப்படி பார்க்குறோன்னா, சி போர்டு 4, இந்த சி போர்டு 4க்கு பாருங்கள், ஒரு நாள் விட்டு 54 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து பாருங்கள், இந்த 29ன்னு வருது. அந்த 29க்கு ஒரு நாள் விட்டு 74 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த 24க்கு ஃபுல் ஆப்போசிட் 74. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே வந்து 2 நம்பர் ஆப்போசிட்டு ஓகேங்களா. அடுத்து 4 பாருங்கள் 54. ஸோ இந்த 54க்கு பாருங்கள் டைரெக்டாகவே அப்படியே 54. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 74க்கு முன்னாடி 29 ஓகேங்களா. அதனால் அது ரெண்டுமே ஒன்று தான். அதனால் வந்து 4ன்ற நம்பருக்கு தானே நம்ம எடுக்கிறோம், 4 அதுக்கப்புறம் தானே வந்திருக்கு அப்படின்னா, ஆனால் அது அது அப்படி ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு வச்சு தான் கேம் வந்து மாற்றி வரும் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து 4 74 ஓகேங்களா. இந்த 74க்கு கரெக்டாக பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 04க்கு ஒரு 54 ஓகேங்களா. அடுத்து 54க்கு டைரக்ட் 54. இப்போ இந்த 29க்கு 74. ஸோ இந்த 250க்கு ஃபுல் ஆப்போசிட் 74 அப்படின்னா, திரும்பவும் வந்து இந்த இடத்துல 29ன்ற நம்பரோ இல்லை 24ன்ற நம்பரோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. புரியுதா பாருங்கள், இந்த 79னுடைய ஆப்போசிட்டு. ஆனால் இங்கே என்னன்னா எதுவுமே திரும்பலை. இந்த 4 4, இந்த 9க்கு 4, இங்கே 4 4, இங்கே ஒரு 4க்கு இங்கே ஒரு 9. அப்படி வைக்கும்போது நமக்கு ஒன்று 79ன்னு வரணும், இல்லைன்னா 24 அப்படின்னு வரணும் ஓகேங்களா. புரியுதா பார்த்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் 75க்கு ஒரு நாள் விட்டு இங்கே பாருங்கள் 45, 75க்கு ஒரு நாள் விட்டு 45. இங்கே பாருங்கள் நமக்கு 74க்கு ஒரு நாள் விட்டு இல்லை 75, இந்த 75 நமக்கு 57 அப்படின்னு திரும்பி வந்துச்சு. 57க்கு இங்கே 45 54 ஒரு நாள் விட்டு கரெக்டாக அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேங்களா. இந்த பேட்டர்னு இங்கே பாருங்கள் 75க்கு 57, இந்த 45க்கு டைரெக்டாக 45 அப்படின்னே வந்துடுச்சு. அந்த மெத்தடில் ஒரு நாள் விட்டு இந்த 90ன்ற நம்பரு ஞாபகம் வச்சு பாருங்கள். அதாவது நாளைக்கு இந்த 90ன்ற நம்பரு ஒரு வேளை அப்படியே வந்து பிசியில் வரலாம். அதனால தான் அது சும்மா ஒரு ஞாபகத்துக்காக மார்க் போட்டு வச்சுருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம எடுத்துருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா, பிசியில் 2 மெத்தட் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. இந்த அதில் 29ன்ற நம்பரு மெயினாக எடுத்தோம். அதுக்கு சப்போர்ட் நம்பரு நம்ம 79 24 74 ஓகேங்களா. அடுத்து பிசி நம்ம வந்து மெயினாக 55 எடுத்தோம். அதுக்கு சப்போர்ட்டு 58 88 85 அப்படி எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ஏபிசியில் பார்க்கும்போது 061 டைரெக்டாக எடுத்திருக்கோம் ஓகேங்களா. அடுத்து இந்த 58 85க்கு 3ன்ற நம்பர் வச்சு 358 385 அப்படின்னு எடுத்திருக்கோம் ஓகேங்களா. பாருங்கள், இல்லைன்னா இந்த 61 கூட பிசியில் தனியாக ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள். பிசி வந்து கம்மியாக ஒரு 3 செட்டு ப்ளே பண்ணுறவங்க அப்படின்னா இந்த 29, இந்த 55, இந்த 61 இந்த 3 செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு சப்போர்ட் நம்பராக தான் நம்ம இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஏபிசியில் நம்ம ஒரு வேளை 061 வரலாம், இல்லை 461 அப்படின்னுமே வரலாம் ஓகேங்களா. கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எந்த டைம் வேணாலும் நீங்கள் நார்மல் காலோ வாட்ஸ்அப் காலோ இல்லை எது ஒன்றாலும் நீங்கள் புக்கிங் பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். புக்கிங் பண்ணுறவங்க டியரு 3 ஷோவும் இருக்குது, கேரளாவும் இருக்குது. 3 மணி இது பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஓகேவா. வின்னிங் அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துடும். மற்ற இடத்த விடவுமே ரேட்டுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள், கேரளா டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, பார்த்து புக்கிங் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா சேர்த்து ப்ளே பண்ணுங்கள்.